பனைமரத்த நாம பாதுகாப்போம் வாங்க. பனைமரத்த நாம பாதுகாப்போம் வாங்க. பார் போற்றும் பனைய ஊர் போற்ற வாங்க. பார் போற்றும் பனைய ஊர் போற்ற வாங்க. பனைமரத்த நாம பாதுகாப்போம் வாங்க. பனைமரத்தின் பெருமைகளை நாம் பக்குவமா சொல்லுதங்க. பனைமரத்தின் பெருமைகளை நாம் பக்குவமா சொல்லுதங்க. கற்பக விருச்சமது அத கண்டு காம விட வேணாம். ஆமா, கற்பக விருச்சமது அத கண்டு காம விட வேணாம். பதநீரும் பணநொங்கும் நாம உடலுக்கு நல்லது. பணம் பழமும் பணங்கிழங்கும் எத்தனை சக்தி உள்ளது. பனைமரத்தை நாம பாதுகாப்போம் வாங்க. பார் போற்றும் பனைய ஊர் போற்ற வாங்க. தன்ன நானே நானே தானே தானே நானே நானே தானே நானே நானே. உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். தேவலோகத்து கற்பகச்சோலை, பூலோகத்து பனைமரங்கள், புல்லினமாய் வந்து பேரினமாய் வளர்ந்து காரினமாய் கொடுக்கும் கொடை, வாடை காற்றில் சலசலத்து கோடை காற்றில் குளுகுளுத்து எப்போதும் இசைபாடும் ஓலை வாத்திய கருவிகள் ஏழையின் குடிசைக்கு கிடைத்த இயற்கை வரம். மழையை தாங்கி வெயிலை தாங்கி சுவருமாய் நிற்கும் எழிலோவிய இன்பம், ஏழையின் பசிக்கும் இதமாய் கிடைக்கும் நுங்கு சாரும் சுளையும் உள் பொன்னிற பழமென எல்லா இன்பமும் தனக்குள் கொண்டு உழத்தியா கருத்து பனங்குழைகளை சுமந்து வயலும் வரப்பும் வாழும் குடிசையென காசு கொடுத்து வாங்கா ஏழைகளின் எரியூட்டி, கூடையாய் கொட்டானாய் விசிறியாய் கருப்பட்டியாய் கற்கண்டாய் பதநீரும் கல்லும் பாங்கான குடிநீராய் கொடுப்பதில் பனைமரம் வானம் அல்லவா? புயலும் அசைத்திடாத பொக்கிஷம் அல்லவோ? ஆண்பனை, பெண்பனை, கூந்தப்பனை, தாழ்பனை என எத்தனையோ வகைகளை எம் பூமி கொண்டதல்லவோ? மாறிவரும் மனித இனம் மறந்ததுவோ நம் தருவை? மீட்டுவோமோ பனை இனத்தை, மீட்சிகொள்வோமோ இயற்கை வளத்தை? நன்றி கவிஞர் சுலோச்சனா அவர்களே, நன்றி. கவிதை கேட்டிங்களா? என்ன அரங்கம்னு தெரியுதா? தெரியலன்னா கேளுங்க. ஆமாங்க, இது பனைமரம் காத்தல் அரங்கம். கற்பகதருன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த கற்பகதரு பனைமரம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி தாங்க இது. நாம் பயன்படுத்துகிற காகிதம் இருக்கு இல்லையா, அதோட ஆயுட்காலம் வெறும் 100 ஆண்டு தான். ஆனால் நம்ம பயன்படுத்துகிற பனை ஓலையோட ஆயுட்காலம் தெரியுமா? 400 ஆண்டுகள். உங்களுக்கே தெரியும், பண்டைய கால இலக்கியங்கள் எல்லாம் எதில் எழுதினாங்க? ஓலைச்சுவடியில் தானே எழுதினாங்க. ஆமாங்க, ஓலைச்சுவடினோட ஞாபகம் வருது. ஓலைச்சுவடி அரங்கத்தை அடுத்தடுத்து வரும் வாரங்களில் நம்ம பார்ப்போம். இது பனைமரம் காத்தல் அரங்கம். இன்றைக்கு யாருங்க வராங்க? ஆரூர் தெரியுமா? பேரழகு திருவாரூர். சொல்ல முடியாத சிறப்புகள்லாம் இருக்கக்கூடிய அந்த ஊர். அதுக்கு இதய மாதிரி இருக்கக்கூடிய திருவிக்கா கல்லூரி, அதுதாங்க பேரழகு. அந்த திருவாரூரில் தாய் வீடு செந்தில் என்ற செந்தில்நாதன், இவர் யார் தெரியுமா? மக்கள் தொடர்பு அலுவலராக மருத்துவத்துறையில் இருக்கிறார். அது மட்டுமா, மண்ணின் மைந்தர் டாக்டர் கலைஞர் புதுவனம் என்ற அமைப்பின் நிறுவனராக இருக்கிறாருங்க. இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இவரை பற்றி நம்ம ஆர்த்தி நிறைய சொல்லுவாங்க. இவர் பனையும் நாமும் இந்த தலைப்பில் தாங்க சமூக பொறுப்புடனும் சமூக அக்கறையுடனும் இவர் பேசுகிற பேச்சை கேளுங்க, அசந்து போவீங்க. ஐயா தாய் வீடு செந்தில் என்ற செந்தில்நாதனுக்கு வணக்கமும் நன்றியும். சில நல்ல மனிதர்கள் இருக்கிறதுனால தாங்க மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. ஆமாம், இவருடைய அறிமுகம் நேற்று தாங்க கிடச்சிது. இதுக்கு காரணமான ஐயா வரதராஜனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி ஐயா. இது மட்டுமா? அடுத்து யாருங்க? ஆரூரிலிருந்து கன்னியாகுமரி போயாச்சு. ஆமாங்க, பூர்வீகம் கன்னியாகுமரி. வேலை பார்க்குறது
திருவனந்தபுரம். இவங்க பேரை கேட்டாவே கையை தட்டுவீங்க. பனைமரத்தாரகை இஎல் பிரதிஜின் பள்ளி ஆசிரியராக வேலை பார்க்குறாங்க. நல்ல சமூக சேவகி. திருவனந்தபுரத்தில் இருந்துட்டுருக்காங்க. அட வேலையை பார்த்தா தலையை சுத்தம். எப்படியம்மா முடிகிறது? பனைக்காகவே வாழ்றீங்களே. இவர் பனை வளர்ப்போம் பயன் பெறுவோம் என்ற தலைப்பில் நமக்காக ஒரு உரையை நிகழ்த்துகிறார். இவ்வளவு சொல்ல முடியுமாங்கிற அளவுக்கு அவ்வளோ சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய சிறப்புகளையும் அறிமுகத்தையும் ஆர்த்தி சொல்லுவாங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். நமக்கு முக்கியமானவங்க யாருங்க? ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள். அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் அசத்தல் நீங்க தான். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே. பனை விதை விதைப்போம், பனை மரம் வளர்ப்போம், காப்போம். அடுத்த அரங்கம் வருவதற்குள் ஆளுக்கு 2 பனை விதையை விதைப்போம் என்ற உறுதியை ஏற்று நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். நான் உங்களில் ஒருத்திங்க. ஆமாம், முனைவர் சே அஜிதா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உலகத்தில் முதலில் தோன்றிய குடி தமிழ்குடி என்பர். வரலாற்று சிறப்பு கொண்ட தமிழ்குடிக்கும் செம்மொழியான தமிழ்மொழிக்கும் ஆதிகாலம் முதல் இன்று வரை பல்வேறு விதமாக பயன்பட்டு வருகிறது பனைமரம். குறிப்பாக தமிழ் மொழியின் ஆரம்ப கால ஊடகமாகவும் செயல்பட்டு வந்தது பனை ஓலைகள் தான். தமிழக அரசின் மரமும் பனைதான். பூலோகத்தில் கற்பக விருட்சகம் உலகில் முதன்முறையாக தோன்றிய தாவரம். வறட்சியிலும் தளராமல் வளரும் மரம் நம் வாழ்வோடும் மொழியோடும் ஒன்றியது. வாய்மொழியாகவே கூறப்பட்டு வந்த காப்பியங்களும் நூல்களும் எழுத்தாணியும் ஓலைச்சுவடியும் தோன்றிய பின்னே வரிவடிவம் அடைந்தது. பனை ஓலை எழுதுவதற்கு மென்மையாகவும் நெழியும் தன்மை கொண்டு நீண்ட நாட்களுக்கு சிதைந்து போகாமல் இருக்கும் சிறப்பை பெற்றது. திரைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாய் கொள்வர் பயன் தெரிவார் என்ற குறளின் வழியே வள்ளுவர் பனையின் வளத்தையும் அதன் உயரத்தையும் குறிப்பிட்டுள்ளார். வேர் முதல் நுனி வரை பனையின் ஒவ்வொரு பகுதியும் நமக்கு பல பயனுள்ள பயன்களை தருகிறது. எனவே நாமும் நம் முன்னோர்களைப் போல் பனையை வளர்த்து பயன் பெறுவோம் என்று சொல்லி இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேல் அறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த பனையோலை அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளை, காணொளிக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம். தண்ணீர் ஊற்றாதிருந்தாலும் தானே ஓங்கி வளர்ந்திடும் மரம். மண்ணில் மாந்தர் பயனுறவே மகிழ்ந்தே உதவி செய்திடும் மரம் பனைமரம். அவ்வகையில் பனையும் நாமும் என்ற தலைப்பில் பேச வருகிறார் மருத்துவத்துறை மக்கள் தொடர்பு அலுவலர் தாய்வீடு சா. செந்தில்நாதன் ஐயா அவர்கள். மண்ணின் மைந்தர் டாக்டர் கலைஞரின் புதுவனம் அமைப்பின் நிறுவனர் ஐயா சா. செந்தில்நாதன் அவர்கள். சிறந்த சமூக சேவகர் விருது என பல விருதுகளை பெற்றுள்ளார். தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் பனை விதைகளை விதைத்து வரும் இவர் பல மாவட்டங்களில் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் நண்பர்களுடன் இணைந்து இதுவரை 10,000த்திற்கும் மேற்பட்ட மரங்களை வளர்த்துள்ளார். ஐயா சா. செந்தில்நாதன் அவர்களின் உரையினை கேட்டு மகிழ்வோம். வாருங்கள். காவிரி படுகையே தொடர் மழையின் காரணமாக
மிக பாதிக்கப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையிலும் விவசாயிகள் இயற்கையோடு இணைந்து செயல்படுவார்கள் என்பதை மெய்ப்பிக்கும் விதமாக கழகத் தலைவர் தளபதி அவர்களின் ஆலோசனையின் பேரில் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவித்த அந்த அறிவிப்பிற்கு வலு சேர்க்கும் விதமாக இன்று இந்த தொடர் மழை பருவத்தை இந்த மண்ணுக்கு பயனுள்ளதாக, வரும் தலைமுறைக்கு பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு விவசாயிகள், திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள், சுற்றுச்சூழல் அணியை சார்ந்தவர்கள், இந்த பகுதியை சார்ந்த இயற்கை ஆர்வலர்கள் அவர்கள் பெருமுயற்சியால் இன்று இந்த பருவ மழையை பயன்படுத்தி பனை விதை ஊன்றுவதன் மூலம் வருங்கால சந்ததியினர் நிலத்தடி நீர் மட்டம் உயரும் அந்த ஒரு வாய்ப்பை பெற வேண்டும். அடுத்த தலைமுறையினருக்கு குடிப்பதற்கு ஒரு நல்ல நீராதாரத்தை நாம் இன்றே உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்று இந்த தொடர் அடைமழையிலும் இந்த பனை விதைகள் ஊன்றும் நிகழ்ச்சி திருவாரூர் மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் மாவட்டமான, முதலமைச்சரின் மாவட்டமான திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய திருவாரூர் ஒன்றிய பகுதிகளில் தொடர்ந்து இதுவரை இந்த அமைப்பு மாத்திரம் 5000 பனை விதைகளை ஊன்றியுள்ளார்கள். இதுபோன்று பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து ஆங்காங்கே இந்த பனை விதைகளை விதைத்து வருகிறார்கள். இந்த பனை என்பது வரும் சந்ததியினரை காப்பாற்றும் ஒரு கற்பக விருட்சம் என்பதை இந்த உலகம் உணரும் விதமாக இந்த செயல் இந்த மழையிலும் தொடர்ந்து நடைபெறுகிறது. இதற்கு எங்களுக்கு உந்து சக்தியாக விளங்கிய தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவாரூர் அருகே திமுக சுற்றுச்சூழல் அணி சார்பில் உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ பிறந்த நாளையொட்டி பனை விதைகள் நடப்பட்டன. கூடூர் ஊராட்சிக்குட்பட்ட உழனி கிராமத்தில் பாண்டவை ஆற்றின் இரு கரைகளிலும் பனை விதைகள் நடும் பணியை மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் அணி மாவட்ட அமைப்பாளர் மீனாட்சி சூரியபிரகாஷ், ஒன்றிய சுற்றுச்சூழல் அணியின் அமைப்பாளர் செந்தில்நாதன், நகர செயலாளர் வாரை பிரகாஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். வணக்கம், எனது பெயர் செந்தில்நாதன். நான் திருவாரூர் மாவட்டம் புலிகுளம் கிராமத்தை சார்ந்தவன். தனியார் மருத்துவமனையில் மக்கள் தொடர்பு அலுவலராக பணிபுரிந்து வருகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திருவாரூர் ஒன்றிய சுற்றுச்சூழல் அணியின் சார்பாக செயல்பட்டு வருகிறேன். தற்பொழுது பனைமரத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தலைப்பு பனையும் நாமும். பனைமரம் பார்த்திங்கன்னா நம்ம ஆதி காலத்தில் சங்க காலத்திலேருந்தே நிகழ்காலம் வரைக்கும் தமிழர்களோட வாழ்வியலோட ஒன்றிணைந்து வருகின்ற ஒரு ஜீவராசி. பனைமரம் நமது தாய்மொழியான தமிழின் முதல் எழுத்துக்கள் முதல் முறையாக எழுத வடிவமைக்க உதவி பண்ண பனை ஓலைகள். உலகில் உள்ள மூத்த மொழிகளில் முதன்மையான மொழியானது நமது தமிழ் மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி நமது தமிழ் குடி என்று கூறுவார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த நமது தமிழ் எழுத்துக்களை முதலில் எழுத பயன்பட்ட ஒரு எழுத்து பொருளாக விளங்கியது பனை ஓலைகள். அது மட்டும் இல்லாமல் தமிழர்களின் அடையாளமாக தமிழர்கள் சென்ற பல அயல் நாடுகளில் பனைமரங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. தமிழனின் அடையாளமாக உள்ள பனைமரம் இவ்வுலகின் கற்பக விருட்சம் என அழைக்கப்படுகிறது. பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நுங்கு, பனம்பழம், பதநீர், பனங்கருப்பட்டி, பனை வெல்லம், பனங்கற்கண்டு, பனைக்கிழங்கு, பனங்கொத்து, அதாவது பனைக்குருத்து, இவை அனைத்தும் பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். உணவுப் பொருட்கள் இல்லாமல் கட்டுமான பணிகளிலும் பனைமரம் மிக அதிக அளவில் நம்மளோடு பயன்பட்டு வருகிறது. குறிப்பாக பனை ஓலை கொண்டு கூரை வேய்தல், வேலி அமைத்தல், பனை ஓலை பெட்டி, பனம் வாரை வீட்டுக்கு தெரியும் உங்களுக்கு, ஓட்டுக்கு கீழே போடக்கூடிய பனை வாரை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பனை மரத்தை மனித உடல் உறுப்பை பிரிப்பது போல 12 உறுப்புகளாக பனை மரத்தை பிரிக்கிறார்கள். அவை பனையின் வேர், தூர் பகுதி, நடுமரம், பத்தை மெட்டை, உச்சி பகுதி, ஓலை, சில்லாடை,
பாறை பீலி, பனங்காய். இந்த பனங்காய் என்பது பெண் பனைமரத்தில் மட்டும் காணக்கூடிய ஒரு உணவுப் பொருள். பச்சை மட்டை, சாறை ஓலை, குருத்தோலை, இப்படி 12 வகையாக பனைமரத்தின் உறுப்புகளை பிரிக்கிறார்கள். அடுத்தது மருத்துவ குணங்கள். பதநீர் பருகுவதால் வியர்க்குறு, உடல் சூடு குறைகிறது. அடுத்தது பனங்கற்கண்டை அதிகப்படியாக உணவோடு சேர்த்து உண்டு வந்தால் அம்மை நோய் வராமல் தடுக்கிறது. ஏற்கனவே அம்மை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதனால் ஏற்பட்ட உடல் ரீதியான சோர்வுகளை நீக்கி புத்துணர்ச்சி தருகிறது. தோலுடன் நுங்கு சாப்பிடுவதனால், மேலில் உள்ள தோலுடன் நுங்கு சாப்பிடுவதால் சீதப்பேதி எனப்படக்கூடிய சீத கழிச்சலை முற்றிலுமாக குணப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் பனங்கிழங்கு உணவாக எடுத்துக்கொள்வதால் உடல் குளிர்ச்சி ஏற்படுகிறது, உடல் அழகு ஏற்படுகிறது மற்றும் அதிகமான எதிர்ப்பு சக்தி கிடைக்கின்றது. பதனிலிருந்து எடுக்கப்படும் கருப்பட்டி, பனங்கற்கண்டு ஆகியவை நோய் தீர்க்கும். அந்த அளவுக்கு அதுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. பனம் பூவை சுட்டு சாம்பலாக்கி அதில் சிறிது தேங்காய் எண்ணெய் கலந்து புண்களில் பூசி வந்தால் தீராத புண்ணும் ஆறி வரும். அதற்கு அறிவியல் ரீதியாக சித்த மருத்துவத்தில் குறிப்புள்ளது. மேக நோய் எனப்படும் குறைபாடுகள் முற்றிலுமாக குணமடைய பதநீரை தொடர்ந்து 40 நாட்கள் குடித்து வந்தால் மேக நோய் முற்றிலுமாக குணமாகிறது. பனைமரங்களை 34 வகைகளாக பிரிக்கின்றார்கள். பொதுவாக நாம் அறிந்தது 3 பனை வகைகள்: ஆண் பனை, பெண் பனை, கூந்தல் பனை என்று அறிவோம். ஆனால் 34 வகைகள் மொத்தம்: ஆண் பனை, பெண் பனை, கூந்தப்பனை, தாலிப்பனை, குமுதிப்பனை, சாற்றுப்பனை, ஈச்சம்பனை, ஈலப்பனை, சீமைப்பனை, ஆதம்பனை, திப்பிலிப்பனை, உடலற்பனை, கிச்சிலிப்பனை, குடைப்பனை, இளம்பனை, கூரைப்பனை, இடுக்குப்பனை, தாதம்பனை, காந்தம்பனை, பாக்குப்பனை, ஈரம்பனை, சீனப்பனை, குண்டுப்பனை, அலாப்பனை, கொண்டைப்பனை, ஏரிலைப்பனை, ஏசருப்பனை, காட்டுப்பனை, கதலிப்பனை, வலியப்பனை, வாதப்பனை, அழகுப்பனை, நிலப்பனை, சமைப்பனை, இப்படி 34 வகையாக பனை மரங்களை வகைப்படுத்தியிருக்கிறாங்க. பொதுவாக தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்கள் தொழில் ரீதியாகவோ வணிக ரீதியாகவோ சென்ற வெளிநாடுகளிலும் வெளிக்கண்டங்களிலும் பார்த்திங்கன்னா தமிழர்களின் அடையாளமாக பனை மரங்களை விதைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு சான்றாக பல வெளிநாடுகளில் இன்னமும் உயர்ந்து வளர்ந்துருக்கிற பனைமரங்களை நம்மளால் பார்க்க முடியுது. அப்பேற்பட்ட பனைமரங்களோட நம்ம இணைந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பனைமரத்திலேருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நுங்கு, பதனி, பனம்பழம், பனங்கிழங்கு இவைகள்லாம் ஒரு மருத்துவ ஆற்றல் பெற்ற உணவுப் பொருட்களாகும். காலப்போக்கில் கிடைக்கக்கூடிய ரசாயன பொருட்கள் கலந்த குளிர்பானங்களை நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். வேதிப்பொருட்கள் கலந்த உணவுப் பொருட்களை, பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் நோய் நொடி இல்லாமல் 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் வாழ்ந்தவங்கெல்லாம் உணவாக உட்கொண்டது பனைக்கிழங்கு, பனம்பழம், நுங்கு போன்றவைகள் தான். பொதுவாக நுங்கும் பதநீரும் ஒரு மனிதர்கள் தொடர்ந்து 40 நாட்கள் கொண்டு வந்தால் மேக நோய்ங்கிற நோய் அறவே இல்லாமல் அழிந்திடும் என்று அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதிகப்படியான உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் அனைத்தையும் குறைக்கக்கூடிய இயற்கையான மருந்து நுங்கு, பதநீர். பனங்கிழங்கு இது ஒரு மிகச்சிறந்த உணவாகும். பனங்கிழங்கு பச்சிளம் குழந்தை முதல் வயதானவர்களுடன் அனைவரும் உட்கொள்ளலாம். பனங்கிழங்கினை நன்கு உலர்த்தி காய வைத்து மாவாக்கி அரைத்து அதை தேங்காய் பூ கலந்து சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு தேவையான அனைத்து எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். சீதப்பேதி எனக்கூடிய நோயை கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு பனநுங்கு இருக்கிறது. பனநுங்கின் மேல் தோலோடு சாப்பிட்டு வந்தால் சீத கசிவை நிப்பாட்டக்கூடிய அளவுக்கு அதற்கு நோயாற்றல் இருக்கிறது. உலகில் உள்ள மூத்த மொழிகளில் முதன்மையான மொழியானது நமது தமிழ் மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி நமது தமிழ் குடி என்று கூறுவார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த நமது தமிழ் எழுத்துக்களை முதலில் எழுத பயன்பட்ட ஒரு எழுத்து பொருளாக விளங்கியது பனை ஓலைகள். அது மட்டும் இல்லாமல் தமிழர்களின் அடையாளமாக தமிழர்கள் சென்ற பல அயல் நாடுகளில்
பனைமரங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. தமிழனின் அடையாளமாக உள்ள பனைமரம் இவ்வுலகின் கற்பக விருட்சம் என அழைக்கப்படுகிறது. நெடுவென்று வளர்ந்து உச்சியிலே ஒரு முடியைப் போல் அழகான குருத்தோலை, குண்டு குண்டு பழங்கள். கோடை வெயிலை தணிக்கும் தமிழ்நாட்டின் மாநில மரமான பனைமரத்தின் சிறப்புகளை நம்மிடையே கூற வருகிறார் திருவனந்தபுரம் கொற்றாமம் பாத்திமா பப்ளிக் பள்ளியின் ஆசிரியை, சமூக சேவகி, பனைமரத் தாரகை அம்மா ஈஎல் பிரதிஜின் அவர்கள். தமிழ்நாடு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கம் குமரி மாவட்ட நிறுவன தலைவியாகவும், பனைமர விழிப்புணர்வு போராளியாக, ரியல் ஹீரோவாகவும், சமூக பணிகளிலும் பனைமர விழிப்புணர்விலும் சிறந்து விளங்கும் அம்மா பிரதிஜின் அவர்கள் சிங்கப்பெண் விருது, வீரமங்கை விருது என பல விருதுகளை பெற்று விருதுகளின் நாயகியாக விளங்குகிறார். தனது மாத ஊதியத்தை பனைமரங்கள் வளர்ப்பிற்காக ஒதுக்கும் பேருள்ளம் கொண்டவர். பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களுக்கு பனை விதைகளை வழங்க வேண்டும். நுங்கு, பனம்பழம், கிழங்கு, கருப்பட்டி போன்றவற்றில் உள்ள இயற்கை ஊட்டச்சத்துக்களை அனைவரும் அறிய வேண்டும் என்கிறார் அம்மா ஈஎல் பிரதிஜின். மேலும் அனைவருமே வீட்டுக்கு ஒரு ஆண் பனையையும் ஒரு பெண் பனையையும் கட்டாயம் நட்டு பாதுகாக்க வேண்டும். அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் எதுவாக இருந்தாலும் வளாக பகுதிகளில் குறைந்தது 5 பனைமரங்களை நட வேண்டும். அது அப்பகுதியை அழகுற வைப்பதுடன் நிலத்துக்கும் நமக்கும் தேவையான வளங்களை கொடுக்கும் என்றும் கூறுகிறார். அம்மா ஈஎல் பிரதிஜினின் பனையை வளர்த்து பயனை பெறுவோம் என்ற தலைப்பில் வழங்கும் முறையை கேட்டு மகிழ்வோம். வாருங்கள். அழகான பனை மரம் பாருங்க, எல்லாமே அழகா விட்டுருக்காங்க. திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் வயன் தெளிவான் என்றான் வள்ளுவன். பாருங்கள், வள்ளுவர் கூறுகின்றார், அவ்வளவு பெரியது பனைமரத்தின் பயன், அதன் வரவும் பெருமையும் என்று. மருதம் பிரிந்து பாலையாக மாறினாலும் பனை மட்டும் பலன் தந்து கொண்டே இருக்கும். பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை பார்ப்போமா? பதநீர், நுங்கு, பனம்பழம். பதநீரை நமக்கு பக்குவப்படுத்தி வருகின்றதுதான் கற்பட்டி, பனங்கற்கண்டு. பனம்பழம் நமக்கு தருகின்றது பனங்கிழங்கு, தவின் என்கிற அனைத்துமே நமக்கு கிடைக்கக்கூடியது. இவை அனைத்துமே நமக்கு மருத்துவ குணமுடையது. பதநீர், பதநீர் தொடர்ந்து சாப்பிட்டு வர கோடை காலத்தில் ஏற்படுகின்ற வியர்க்குரு என்கின்ற நோய் நமக்கு வரவே வராது என்கிறதுதான் ஆணித்தரமான உண்மை. பதநீர், பதநீர் தொடர்ந்து சாப்பிட்டு வர கோடை காலத்தில் ஏற்படுகின்ற வியர்க்குரு என்கின்ற நோய் நமக்கு வரவே வராது என்கிறதுதான் ஆணித்தரமான உண்மை. நுங்கு, நுங்கில் விட்டமின் B6 அதிக அளவு காணப்படுகின்றது. கால்சியம், துத்தநாகம், மக்னீசியம் போன்ற இரும்பு சத்துகள் அதிகமாக காணப்படுகின்றது. நுங்கு தொடர்ந்து சாப்பிட்டு வர நமக்கு சீத கழிச்சல் என்கிற நோய் ஏற்படுவது முற்றிலுமாக தடைபடுகின்றது. குழந்தைகளுக்கு இயற்கையின் வரப்பிரசாதமாக கிடைக்கக்கூடிய பதநீர், நுங்கு என்கிறதை நாம் வாங்கி கொடுக்க வேண்டும். அயல்நாட்டு பானங்களை நாம் தவிர்த்தால் நலமாயிருக்கும். கருப்பட்டி, கருப்பட்டி அதிக அளவு சாப்பிட்டு வர உடலில் நமக்கு அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகின்ற இரும்பு சத்து அதிகமாக நமக்கு கிடைக்கின்றது. கருப்பட்டியை
பானமாகவும் நாம் அருந்தலாம். பனம்பழம் கருப்பட்டியுடன் சேர்த்து வேக வைத்து சாப்பிடும்போது நமக்கு உடலுக்கு ஏற்படுகின்ற புத்துணர்ச்சியும் அதோடைய ஆரோக்கியம் மிக பெரிதாக காணப்படுகின்றது. பனங்கிழங்கு நார்ச்சத்து அதிகமாக உள்ள பனங்கிழங்கு தொடர்ந்து நாம் சாப்பிட்டு வர அதிகப்படியான நார்ச்சத்து நமக்கு அதிலிருந்து கிடைக்கின்றது. உடல் இளைத்தவர்கள் தொடர்ந்து பனங்கிழங்கு சாப்பிட்டு வர அதிகப்படியான உடல் பருமனை பெறலாம். பனங்கற்கண்டு பாலில் தொடர்ந்து பனங்கற்கண்டு சேர்த்து காய்ச்சி வர நமக்கு அதிகப்படியான மார்பு சளி இருந்தாலும் அது இலகும் தன்மையாக மாறுகின்றது. அடுத்தபடியாக நமக்கு குழந்தைகளுக்கு அதிகப்படியான கிருமிகள் தொற்றாதவாறு சளித்தொல்லையிலிருந்து நாம் பூரண குணமுடைய பனங்கற்கண்டு என்பதை தினமும் நாம் குழந்தைகளுக்கு வழங்க நமக்கு பாலுடன் சேர்த்து குழந்தைகளுக்கு அதை ஒரு மருத்துவ குணமுடையதாக நாம் கொடுத்து வரலாம். தவின் என்கிறது எப்படி கிடைக்கின்றது? பனம்பழம் என்கிறதை நாம் மண்ணில் புதைக்க வைத்து 3 மாதம் காலம் அதை நாம் அதிகப்படியான நீர்களை ஊற்றி பாதுகாத்து வரும்போது அது நமக்கு பனங்கிழங்கை தருகின்றது. அந்த பனங்கிழங்கிலிருந்து கிடைக்கப்பெறுகின்றதுதான் தவின் என்கிறது. இது மிக சுவை நிறைந்ததாக காணப்படுகின்றது. பனை விதைகளை நாம் விதைக்க எந்தவித நேர செலவழிப்புகளை நாம் எடுக்க வேண்டாம். நாம் செல்லும் இடங்களில் காணப்படுகின்ற விதைகளை நாம் எடுத்து அதை புதைக்கும் போது அது தண்ணீர் ஊற்றாமல் தானாகவே நமக்கு வளர்ந்து வருகின்ற ஒரு மரம்தான் பனைமரம் என்கிறது. இப்படியாக ஏரி குளங்கரைகளில் நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்காக, நிலத்தடி நீரை சேமிப்பதற்காக நாம் பனைமர விதைகளை விதைத்து பனைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? நட்டு அதோடைய பலனை நாம் பெற வேண்டும். எத்தனை புயல் காற்றுகள் வீசினாலும் அதன் தன் நிலைப்பாட்டிலிருந்து அசையாத மரமாக காணப்படுகின்றது இந்த பனைமரம் என்கிறது. எப்படி என்று கேட்கின்றீர்களா? எத்தனை புயல் வந்தாலும் எல்லா மரங்களும் வேரோடு வேறாக சாய்ந்தாலும் தன் நிலைப்பாட்டிலிருந்து மாறாது அத்தனை வேர்களையும் ஊன்றி நிலத்தடி நீரையும் சேமித்து நம்மை பாதுகாப்பது இந்த பனைமரம். கடலின் ஓரங்களில் பனைமரங்களை நாம் நட்டு வளர்த்தால் புயலின் சீற்றத்தில் இருந்து இந்த பனைமரங்கள் எடுத்து நிறுத்துகின்றன என்பது விளக்கமாக காணப்படுகின்ற ஆதாரமான உண்மை. பனை ஓலை சுவடிகள் தயாரிப்பது எப்படி என்று பார்ப்போமா? பனைமரத்திலிருந்து கிடைக்கின்ற பச்சை ஓலைகளை எடுத்து அதை நன்றாக வேக வைத்து பின்னர் அதை உலர வைத்து உலர்ந்த ஓலைகளை மறுபடியும் வேக வைத்து பின்னர் உலர வைத்து அதை எழுதுவதுதான் பனை ஓலை சுவடியில் எழுதுகின்றனர். இப்படியாக பனை ஓலை சுவடிகள் நமக்கு எளிதாக கிடைக்கப்பெறுவதில்லை. அனைத்து பக்குவ நிலைகளையும் அடைந்த பின்னர் தான் நமக்கு பனை ஓலை சுவடிகளாக வெளிவருகின்றது. இப்படியாக பண்டைய காலங்களில் நம் கைகளில் இருக்கின்ற பனை ஓலை சுவடிகளை நாம் பாதுகாப்போம். முதிர்ந்த பனைமரங்கள் தன் வாழ்நாளை முடித்து கொண்டாலும் நம் வீடுகளுக்கு உத்திரமாகவும் மேஜை, நாற்காலி போன்ற மரச்சாமான்கள் செய்வதற்கும் பயன்படுகின்றது. இப்படியாக பனைமரம் தன்னுடைய வாழ்நாளை முடித்து கொண்டாலும்
நம் இல்லங்களில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது. நம்மோடு கூட எப்போதும் கைகோர்த்து காணப்படுகின்றது இந்த பனைமரம். இப்படியாக பனைமரத்திலிருந்து கிடைக்கின்ற ஒவ்வொரு பொருட்களுமே நமக்கு முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். பனை ஓலை தொப்பியாகவும் பாயாகவும் மற்றும் விசிறியாகவும் நாம் திருமண வைபவங்களில் சமையலறையில் காணப்படுகின்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அரிப்பட்டி கடவும் பனை ஓலை செய்யப்பட்ட பொருட்கள் அலங்கரிக்கின்றன. அந்த பொருட்களில் உணவுகள் பரிமாறப்படும் போது அது மிகவும் சுவையானது, விட்டு போகாமல் இருக்கக்கூடியதாகவும் காணப்படுகின்றது. நமக்கு பிளாஸ்டிக்கை ஒழிக்க வேண்டும், பனை பொருட்களை உபயோகிக்க வேண்டும் என்பதை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சிறு வயதிலிருந்தே எடுத்துக் கூற வேண்டும். மரங்கள் மீது அதிகப்படியான காதலை வைத்தவன் தமிழன். கோயில்கள் தோறும் பல மரங்களாக மரங்களை வைத்தான் தமிழன். அரசாட்சி நேரங்களிலும் மன்னர்களால் மரங்கள் நடப்பட்டன. அம்மரங்களில் அதிகமாக பல மரங்களாக கோயில்களில் நடைபெற்றது. முக்கியமாக பனைமரம்தான். பனைமரம் பத்ரகாளி அம்மனும் மிக தொடர்புடையதாக கூறப்படுகின்றது. உச்சி முதல் அடிவரை அனைத்து பலன்களையும் நமக்கு தந்து கொண்டிருப்பது பனைமரம். அது நமக்கு மரம் அல்ல, நமக்கு கிடைத்த வரம். பூலோக அதிசயம், பூலோக வாழ்வியல், பூலோக ராசி, பூலோக வரம் என்று நாம் சொல்லலாம். இப்படிப்பட்ட பனைமரத்தின் வாழ்வியல் தமிழரின் பூலோக வரம், பூலோக தருராசி என்று நாம் பனைமரத்தை சொல்லலாம். பனை சங்க காலத்தில் கணவரின் தாலியை அணியும் பழக்கம் காணப்பட்டே வந்தது. அப்போதுதான் அவர்கள் எப்படியாக தாலிகளை அணிந்து கொண்டார்கள்? கூந்தல் பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய போலிகளை தாலிகளாக அணிந்து கொண்ட பழக்கம் காணப்பட்டது. சங்க காலத்தில் மாட்டு வண்டிக்கு மேற்கூரையாக கூந்தல் பனை ஓலைகள் பயன்படுத்தப்பட்டு வந்தன. அது மட்டுமல்லாமல் பனை ஓலையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே நமக்கு உபயோகமானது. பனை ஓலையில் செய்யப்பட்ட மேற்கூரைகளும் பனை மரம் என்கிறது பயனை தருகின்றது எப்படியெல்லாம் என்று நாம் அறிந்து கொண்டோம். பனை மரம் வளர்த்து நாம் பயனை பெற வேண்டும். பனைமரம் சங்க காலம் இலக்கியங்கள் சுதந்திர போராட்டத்திற்கும் நமக்கு உறுதுணையாக இருந்தது. பனைமரம் என்கிறதை கேட்கும்போது மிக ஆச்சரியமாக இருக்கின்றதா? ஆம், நாம் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் உள்ளத்துக்கு புத்துணர்ச்சியும் தருகின்றது இந்த பனைமரம். நம்மை பாதுகாப்பு அரணாக கொண்டு நிலைநிறுத்துகின்றது இந்த பனைமரம். இப்படியாக அனைவரும் பனைமரம் வளர்த்து பயனை பெற வேண்டும். பனைமரத்தை நம் இல்லங்கள் தோறும் இரு விதைகளை நாம் விதைக்கும் நிகழ்வை நம் இல்லங்களிலிருந்து நாம் ஏற்படுத்த வேண்டும். நம் இல்லங்களில் இருக்கும் நம் குழந்தைகளுக்கு பனைமரத்திலிருந்து கிடைக்கின்ற ஒவ்வொரு பொருட்களின் முக்கியத்துவத்தையும் எடுத்து கூற வேண்டும். பனையை வளர்த்து பயனை பெறுவோம் என்கின்ற இன்றைய அனைத்து விழிப்புணர்வுக்கும் கைகோர்த்த அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிப்போம். தொடர்ந்து பயணிப்போம்.
நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நான் உங்கள் அமிர்தினி. நன்றி, வணக்கம். பனைமரத்தை நாம பாதுகாப்போம் வாங்க, பனைமரத்தை நாம பாதுகாப்போம் வாங்க, பார் போற்றும் பனைய ஊர் போற்ற வாங்க.